பார்வத்தலா, எனக்கு 4 பேரா ராஜா. நான் யாருடைய சம்மதத்தையும் கேட்க வேண்டியதில்லை. நீதான் உங்க வீட்டுல இருக்கிறவங்க சம்மதத்தை கேட்கணும். நான் யார்கிட்ட போய் கேட்பேன்? என் கல்யாணத்தை பத்தி பேசுற நிலைமையில எங்க வீடு இருக்கு. அல ஒஞ்சி தலைமுழுக போறியா? உங்க வீடு எப்ப சீராகிறது, நம்ம கல்யாணம் எப்ப நடக்கிறது? இதுக்கெல்லாம் நான் ஒரு முடிவு சொல்றேன். தயவு செஞ்சு நீங்க என்ன மறந்துருங்க. நானும் உங்களை மறந்துடுறேன். வேற வழியே இல்லை. அப்படியே நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சாலும் அக்கறையோட அதை ஏத்து நடத்துறதுக்கு எனக்கு யாரு இருக்காங்க? அதனாலதான் சொல்றேன், தயவு செஞ்சு நீங்க என்ன மறந்துருங்க. ஏம்மா அவர்கிட்ட அப்படி சொன்ன? நான் சொன்னதுல என்ன தப்பு? என் கல்யாணத்தை அக்கறையோட நடத்தி வைக்க அந்த வீட்டுல யார் இருக்காங்க? அக்கா இல்ல, அண்ணா இல்ல, 2 பொண்டாட்டி இல்ல, அகாத வார்த்தை இல்ல, யாருமா இல்ல. நீ ஏமா கவலைப்படுற? நவக்கிரகத்தையும் ஒன்னா கூட்டுறேன். கல்யாண பேச்ச நான் எடுக்கிறேன். நீ வாம்மா. பேசுங்க சார், பேசுங்க. நானா? ஏன்? எதுக்கு? பாட்ட முடியாது. தெரியாதியா? இங்க சுத்துற, அங்க சுத்துற, ஏண்டா சுத்துற, எதுக்குடா சுத்துற? நவக்கிரகம் நீங்க, நவக்கிரகம் நவக்கிரகம் நீங்க, நவக்கிரகம் ஒன்னோடு ஒண்ணு பேசாது, ஒண்ணுக்கொண்ணு சேராது, ஒன்னை ஒண்ணு பார்க்காது, 9 ரகம். நவக்கிரகம் நீங்க, நவக்கிரகம். நெல்லு நெல்லு, சுத்தாம நெல்லு. சொல்லு சொல்லு, சொல்றத சொல்லு. பத்தலா கல்யாணம் என்னாச்சு? வர வர அவளுக்கும் வயசாச்சு, வர வர அவளுக்கும் வயசாச்சு. அத பத்தி எனக்கு என்ன கவலை? அவளாட்டு எனக்குள்ள எத்தனையோ வேலை. ஆளான பொண்ணு மேல அக்கறை இல்லை, அவ அண்ணனான உங்களுக்கு வெட்கமும் இல்லை. 2 சனியன், எனக்கு 2 சனியன். 2 பெண்டாட்டி 4 பேச்சை கேட்டு பக்கத்தாரம் போட்டு சம்பந்தம் பண்ணு வேணாம் என் முகத்தை காட்டி. யார் சனியே? அவளா நானா? நானா அவளா? அவளா நானா? நானா அவளா? அவளா நானா? நானா அவளா? நீதா இல்ல நீதா? வாய்முடு, நீ வாய்முடு, நீ மூடு, நீ மூடு, நீ மூடு, மூடு மூடு மூடு. நவக்கிரகம் நீங்க, நவக்கிரகம் ஒன்னோடு ஒண்ணு பேசாது, ஒண்ணுக்கொண்ணு சேராது, ஒன்னை ஒண்ணு பார்க்காது, 9 ரகம். நவக்கிரகம் நீங்க, நவக்கிரகம். வீட்டுக்கு மாப்பிள்ளை நீங்க, இந்த விஷயத்தில் முடிவுக்கு வாங்க. உங்க மச்சினன் போல நீங்க வாய் மூடி கிடப்பது ஏங்க? மச்சினன் அவன் ராட்சசன். நீ காதகன், நீ கிராதகன், நீ யமகாதகன். திட்றான் திட்றான், மறுபடியும் திட்றான். எல்லாரும் சாட்சி. போறேன்பா, நான் போறேன்பா. சார் எனக்கேம்பா, உனக்கேம்பா. ஓடா ஓடா, உதவாக்கிற ஓடா. கட்டிய கணவனுக்கு மட்டு மரியாதை, கெட்டு போச்சு விட்டு போச்சு எனக்கு என்ன வேலை? ஹனுமந்த் வாடா போலாம்.
காட்டுமா வயசாச்சு இந்த அனுமந்து கல்யாணம் என்ன ஆச்சு இந்த அனுமந்து கல்யாணம் என்ன ஆச்சு சரதா வாடா அக்கா கூட இப்படி போனா ஆரத்தி எடுக்க வருவா தானா அக்கா 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 எல்லோருக்கும் மூத்தவர் நீங்க பிரம்மச்சாரி இப்படி பட்டும் படாம நின்னுகிட்டு இருந்தா ஆயாம் சாரி அப்பா பாலு இது ஆட்டு வந்த மாட்டு சந்தை ஆட்டை தூக்கி மாட்டுல போடும் மாட்டை தூக்கி ஆட்டுல போடும் நாக்குல ஒண்ணு நெஞ்சில ஒண்ணு முன்ன விட்டு பின்ன பேசும் பின்ன விட்டு முன்ன பேசும் இதுக்கு நடுவுல என் பேச்சா எதுபடும் ஆடா வாடா யார சொன்னாரு அறிவு கெட்டவன் வேற யாரு ஐயோ அத்தனையும் கேட்கணுமா திங்களையா சோறு ஆஹா மீச மட்டும் இருக்கே ரோஷம் இல்ல பாரு என்ன எல்லாரும் திட்டவா இந்த கூட்டம் கூட்டினேன் இத்தனை பேர் மத்தியில நிக்க வச்சு மாட்டுவேன் தலை ரெண்டும் போயாச்சு ஆளுக்கு ஒரு மூலை வாழு மட்டும் நிக்குதே இதுக்கு என்ன வேலை போறப்பா போறப்பா நான் போறப்பா அப்ப கல்யாண பேச்சு அது காத்தோட போச்சு அவங்கதான் அப்படி மாலே நீ எப்படி இது கொலகார குடும்பம் நீ சொல்லியா திருந்தும் 4 பேரை சேர்த்து வச்சு நல்லதுக்கு பேச்செடுத்து நாய் வாழ நிமித்தி வைக்க ஆளு மட்டும் பாடுபட்டேன் பந்தம் இல்லை பாதம் இல்லை கொஞ்சம் கூட ரோஷம் இல்லை ஆம்பளைக்கு அறிவில்லை பொம்பளைக்கு பொறுப்பில்லை நல்லதுக்கும் தேவதில்லை கெட்டதுக்கும் கூறதில்லை பத்திரமா சாவடியா சோட்டுக்கடை சந்தடியா நாய் வாலை நிமித்தி வைக்க ஆன மட்டும் பாடுபட்டே அழாதம்மா நான் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தேன் முடியல தனித்தனியா ஒண்ணும் செய்ய முடியாது இந்த 9 பேரும் ஒன்னா சேர்ந்தாலும் ஒண்ணுமே பண்ண முடியாதுங்கிறது எனக்கு இப்பத்தாம புரிஞ்சது பரவாயில்ல என் வாழ்க்கையே இருண்டுடுச்சுன்னு நினைச்சுக்கிட்டு இருட்ட திட்டிக்கிட்டு நான் இருட்டிலேயே வாழ்ந்துடுறேன் பாரு இல்ல வச்சல இருட்டு வந்தா இருட்ட திட்டுறமா விளக்கேத்தி வச்சிடலாம் யாரு குறுக்க நின்னாலும் நிச்சயமா நான் இந்த கல்யாணத்தை நடத்தியே தருவேன் மிஸ்டர் குமார் இப்ப நான் இங்க வந்ததே உங்களுக்கு இந்த கல்யாணத்துல சம்மதமா இல்லையா எனக்கு சம்மதம் டிஃபன் சாப்பிடப்பா என் கையாலே செய்தேன் இட்லி தோசை வடை ஹோட்டல்ல செய்யற மாதிரியே இருக்கும் தெரியாம தான் கேக்குறேன் வச்சலாவுக்கு கல்யாணம் பண்ண வேண்டாமான்னு கேட்க இந்த பாலு யாரு சுண்டச்சா அக்கா நான் இல்லையா அண்ணனுங்க 3 பேர் 2 பேரையும் தள்ளு தங்க கட்டி மாதிரி நீ இல்லையாப்பா டிஃபன் சாப்பிடு தப்புன்னா சொல்லிடுப்பா கணக்குல போட்டுக்கிறேன் ஆடு நனையுதேன்னு ஓனாய் அழற மாதிரி இவனுக்கு என்ன வந்தது நம்ம வீட்டை பத்தி ஃப்ரெண்டுன்னு தோல்ல தூக்கி வச்சுக்கிட்டேன் தோல்ல உட்கார்ந்தா மரியாதை உட்காரணுமா வேண்டாமா உட்கார்ந்தே கடிச்சா அவனுக்கு ரொம்ப தான் இடம் கொடுத்தேன்னு நினைக்கிறேன்க்கா லேட்டா புரிஞ்சுக்கிறேன்ப்பா ஒண்ணு மட்டும் சொல்றேன்ப்பா இப்போ புயல் காத்து அடிக்குது அது நிக்கிற மரத்தை தான் கீழே சாய்க்குமே தவிர விழுந்த மரத்தை எடுத்து நிறுத்தாது அது போலதான் கெட்ட சிநேகிதம் நான் சொல்லிட்டேன் அப்புறம் உன்ன இஷ்டம் கொடுத்த இடத்த எப்போ திருப்பி வாங்கணும்னு எனக்கு தெரியும்க்கா வாங்க மாப்பிள மனது வர வச்சு வாங்க தைரியமா உள்ள வாங்க நான் இருக்கிறேன் என்னங்க உங்களை தானே இப்படி வாங்க ஏன் கத்துற அங்க பாருங்களேன் இது வஸ்திரம் மாலையை போட்டுட்டு வந்து நிக்கிறான் அதானே கேக்குறேன் இங்க நின்னு கேட்டா எப்படி எப்படி கீழே போவோங்க போவோம் விசாரிப்போம் பம்பு பண்ணுவோம் பம்பு பண்ணுவோம் இந்த அநியாயத்து கேட்க இந்த வீட்டுல யாருமே கிடையாதா எல்லா ரூம்ல ஒழிஞ்சுக்கிட்டா எப்படி எப்படி வெளிய வாங்க யார கேட்டுக்கிட்டு இவ தாலியை கட்டிக்கிட்டா எந்த மடப்பைய மாலையை போட்டா ஐயோ இந்த மானங்கட்ட வீட்டுல நான் பொண்ணு எடுத்திருக்கேன் என் புத்திய நீ ஆரம்பி அண்ணே இங்க வந்து பாருங்க அண்ணே இப்படி நின்னா கேட்க மாட்டீங்களா பெரியண்ணி கொடியாங்க நான் வந்துட்டேன் சின்னண்ணே நீங்க வாங்க நான் ரெடி அங்க பாத்தீங்களா எல்லாரும் என்ன மன்னிச்சு வத்சராவுக்கும் சாருக்கும் பதிவு திருமணம் நடந்து போச்சு அம்மா வத்சரா அண்ணன் கால விழுந்து நமஸ்காரம் பண்ணம்மா தரமா
பண்ணிட்டு கால வர பண்ணியா ஆனந்தப்பட நல்லா இருக்குடி, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. நாங்களாம் என்ன செத்தா போயிட்டா? ஊர் பேர் தெரியாத எவனோ ஒருத்தன் ஊர் பேர் தெரியாத எவனுக்கும் உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னா நீ சம்மதிக்கிறதா? பாருங்க, யாரும் அனாவசியமா பேசக்கூடாது. மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கணும். பெண்ணு வீட்டுக்காரங்களுக்கு சம்மதமா இல்லையான்னு கேட்டுக்கணுமா வேண்டாமா? நிறுத்துங்க சார். அதை கேட்டுத்தான் உங்க 9 பேரையும் ஒண்ணு சேர்த்து பார்த்தேன் நடக்கிற. நீங்க யாரும் பிடி கொடுத்து பேசவே இல்லை. அதனாலதான் நாங்களா ஒரு முடிவு எடுத்துக்கிட்டோம். கல்யாணங்கிறது கத்திரிக்காய் வியாபாரம் நினைச்சியா? நீங்களா முடிவெடுக்க. தெய்வக்கரையோடு இருக்க வேண்டிய வீடு சந்தை கிடையாட்ட இருந்தா கல்யாணம் எல்லாம் இப்படித்தான் சார் நடக்கும். பாத்தீங்களா பாத்தீங்களா எவ்வளவு தூரா பேசா பாத்தீங்களா? வச்சலா, இதுக்கு மேல இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது. வா போலாம். வரமாட்டியா? எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் இந்த கல்யாணத்தை சம்மதிச்சேன். நீ எந்த நேரமும் எங்க வீட்டுக்கு வரலாம். ஆனா இந்த வீட்டுக்கு இனிமே நான் வருவேன் மட்டும் எதிர்பார்க்காது. திருட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டவன் ரோஷத்தை பத்தியா? எங்க இருந்தோ வந்த அனாதை பையன் நம்மள எல்லாம் இப்படி ஆட்டி வைக்கிறானே. இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா தான் இருக்க போறீங்களா? இன்னைக்கு இவனுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சவன் நாளைக்கு நம்ம எல்லாருக்கும் கல்தா கொடுப்பான். ஐயோ ஆண்டவனே, நானே பேசிக்கிட்டு இருக்கேன்னு. அண்ணா பேசு. குத்து கல்லாட்டம். அவனுக்கு அண்ணனுங்க 3 பேர் இருக்கும். கல்யாணத்தை பண்ணி வைக்க நீ யாரா? உனக்கு என்ன உரிமை இருக்கு இந்த வீட்டுல? கூட பிறவாத சகோதர உரிமை இருக்கு எனக்கு. கூட பிறந்தவங்களே இருக்கிற மேடம், நீ என்ன உனக்கு என்ன அத்தாரிட்டி? ஐயோ மாலி மாலி, தாலி மாறி அதே காட்டுறான்டா. மாலி, நீ சொல்லுப்பா, நான் செஞ்சது தப்பா? நான் உன்னுடைய உயிர் சிநேகிதங்கிறதுக்கு அடையாளமா நீ எனக்கு போட்ட முத்திரை இது? திருத்த வேண்டிய சில விஷயங்களை இதை வச்சு திருத்தலாமா நான் கேட்டிருக்கிறேன். நீயும் சரின்னு சொல்லியிருக்கிற. இந்த அதிகாரத்தை வச்சுதான் உன்னுடைய ஸ்தானத்துல பத்தாவுக்கு கல்யாணத்தை பண்ணி கூட்டி வந்திருக்கிற. தப்பா? தப்பே இல்லடா. ஆனா அளவுக்கு மேல நான் உனக்கு ஒரு இடம் கொடுத்திருக்கேன் பாரு, அதுதான்டா ஏன் தப்பு. கொடுத்த இடத்தை திருப்பி எடுத்துக்கிட்டேன். போடா. முத்திரைய கொடுத்தவனே உத்தரவு போட்டான்டா. அப்புறம் என்ன? ஒண்ட வந்த பிடாரிய அடிச்சு விரட்ட வேண்டியதானே? அப்பா, இந்த வீட்டை பிடிச்ச பீட இன்னையோட ஒழிய போகுது. இது என்னடா தயக்கம்? நில்லுடா மாப்பிள. மாப்பிள, அவன் போட்ட முத்திரையை பறிச்சுக்கிட்டானேன்னு போயிட்டு இருக்கிறியா? உனக்கு நான் போடுறேன்டா. பெரிய முத்திரையா நான் போடுறேன். போட்டுக்கடா, போட்டுக்க, போட்டுக்கடா. அப்பள உன்ன சூடிக்கையான பையன் தானே சொன்னேன். இப்பத்தாண்டா தெரியுது நீ ஒரு புத்திசாலின்னு. ஏன் தெரியுமா? சுத்தி இருக்கிற 10 முட்டாளுங்க சேர்ந்து ஒருத்தர ஒரே சமயத்துல அடிச்சு விரட்டணும் முயற்சி பண்ணா நிச்சயமா அவன் ஜீனியஸா தாண்டா இருக்கணும். அதாண்டா சரித்திரம். You are not going. You come to my room. Come on. இல்லடா மாப்பிள, மாப்பிள, இந்த முத்திரை என்னன்னு இவங்களுக்கு எல்லாம் தெரியணுமா வேண்டாமா? தெரியணும்ல? எனக்கே தெரியணும் சார். சொல்றேன் சொல்றேன் சொல்றேன். இது ஸ்ரீகார புத்திரன் முத்திரை. ஆமா, இவனை தத்தெடுக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். சார், எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல சார். சந்தோஷம் தாங்க முடியல. சந்தோஷம் உனக்கு மட்டும்தானா? உனக்கு மட்டும்தானா? இந்த மாதிரி அனாதைக்கு இப்படி ஒரு ஆள் வாழ்றியா? இனிமே நீ அனாதைன்னு சொல்ல வேணான்றீங்களா சார்? உணர்ச்சி வசப்படும் போதுதான் அதிகமாக திக்குது. அதனாலதான் பேச்ச பேசும்போது அதோட திக்குது. சிரிச்சிடுவோமே அப்ப